அடுத்த டெஸ்டினேஷன் வந்துட்டோம், லலித் மஹால். நீங்கள் நிறைய படத்தில் இதை பார்த்துருப்பீங்க. நான் சொல்லிட்டா, பழைய படம் பார்த்தீங்கன்னா ரஜினி படம். என்ன படம் இது? குரு சிஷ்யன். ரஜினி பிரபு படம் குரு சிஷ்யன். அப்புறம் முத்து. அப்புறம் வந்து ஒரு பாக்கியராஜ் படம். என்ன படம் அது? ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி. மச்சா குரு சிஷ்யன் இங்கே தான் மச்சா தாங்க. நவீன குரு சிஷ்யன் இங்கே தான். குரு சிஷ்யன் ரஜினி படம், பழைய படம் இங்கே தான். இது லலித் மஹால். வெல்கம் டு த நியூ vlog. இப்போ நம்ம பார்க்க போகிறது லலித் மஹால். சூப்பராக இருக்குது. நான் அதை காமிக்கிறேன். என் மூஞ்ச நீங்கள் பார்த்து போதும். சும்மா எப்படி இது பாருங்க, ஒயிட் கலரில். ஹோட்டலே ஆயிடுச்சா இது? ஹோட்டலாக மாற்றிட்டாங்களாங்க இதை? ஃபஸ்ட் டைமாக இது வரேன். இந்த டெஸ்டினேஷனுக்கு முதல்ல நான் வரேன். இங்கே ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இது ஹோட்டலாக மாற்றிருக்காங்க, மண்டபமாக விடுறாங்க. இது பேலஸ் தான், பட்டு கமர்ஷியல் பிளேஸ் ஆகிட்டாங்க. இதை வந்து வெளியில் வந்து ரிசப்ஷன் மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. எவ்வளோ இடங்க. இதை சூப்பராக ரிசப்ஷனுக்கு வச்சுட்டு சிட் அவுட்டு பஃபேன்னு நினைக்கிறேன். பஃபே சர்வ் பண்ணுவாங்க. இதான் மேடை ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபோட்டோ செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கமான் லேடிஸ், ஸ்மைல். சூப்பராக இருக்குங்க. உள்ளே போகலாமா? ஓ வாவ், சூப்பராக இருக்கு. வெரி நைஸ். இங்கே ஒரு குதிரை வண்டி நிற்குது. அதை பார்த்தா அந்த முத்து படத்தில் வர குதிரை வண்டியா, இல்லைன்னா இந்த முத்து படத்தில் அவங்க அப்பா ஒரு வண்டியில் ஏறி போகிறதுங்களா, அதுவாக தெரில. சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, கைட்லாம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி தாங்க முத்து படத்தில் அப்பா ரஜினி ஏறி போவார்ல ஒரு பாட்டில். எல்லாருக்கும் அப்படியே தர்மம் தானெல்லாம் பண்ணுவார். குதிரை தான் ரொம்ப வீக்காக இருக்குது. சேம் வண்டி தான். சூப்பராக இருக்குல்ல? அந்த படத்தில் பார்த்த வண்டி இப்போ நேரில் பார்க்குறோம். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்களுக்கு ஒரு பேன் ஷாட். இந்த ஃபுல் பேலஸ் ஹோட்டலாய் மாறி நிற்கும் இந்த பேலஸின் அழகை பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? சரி, உள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ இன்சைட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த திங். இந்த பேலஸோட இந்த பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ், பெரிய பெரிய கதவுகள், உள்ள செக்கிங்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? மைசூரில் ரெண்டாவது. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த பேலஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது, பட் அழகாக இருக்குது. உள்ள என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனே இது வந்து ஹோட்டல் ஆக்கிட்டாங்கல்ல, கமர்ஷியல் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இங்கே ரிசப்ஷன்லாம் இருக்குது. அழகான ஸ்டாச்சு. இதுதான் ரிசப்ஷன். இந்த ஹோட்டலில் தங்க வரவங்க தே மே புக் ரூம் ஹியர். ஒரு அழகான யானை பொம்மை. பாருங்க, அந்த காலத்தில் லிஃப்ட் இருக்குது. அந்த காலத்து லிஃப்டா? ஆமாம். உள்ளே போகலாமா? இங்கே மேலே ஒரு பால்கனி மாதிரி இருக்குங்க. இது கூட நம்ம படத்துலலாம் பார்த்துருக்கோம். அதான் அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அந்த படத்துலலாம் அந்த பால்கனி பார்த்துருக்கோம்ல. சூப்பராக இருக்குது. ஸோ மேலே போய் வந்தால் இது பால்கனி மாதிரி எட்டி பார்க்கலாம் போல் இருக்குது. மேலே லவ் பண்ணுவாங்களா? இங்கே ஒரு சிட் அவுட் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த படிக்கட் சி இந்த படிக்கட்டில் செமையாக இருக்குல்ல? சில படத்தில் பார்த்துருக்கோம், முத்துலேயே பார்த்துருக்கோமே அந்த ஒரு ட்ராஜடி சீனு. இங்கே அழகாக இருக்குது. இந்த சைடு வரணும். அந்த ட்ராஜடி சீன்னா அந்த ரகுவரன் கூட தூக்கு போட்டு தொங்குவார். இங்கே தான் என்னன்னா எனக்கு ஞாபகம் வருது பாருங்கள். ரெண்டு சைடும் ரெண்டு வெராண்டாஸ் மாதிரி போகுது லென்த்தாக. இந்த சைடு இந்த சைடு சூப்பராக இருக்குது. இந்த படிக்கட்டு தாங்க நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த சீன் தான் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. தப்பாக நினச்சிக்காதீங்க. மேலே போகக்கூடாதுன்னு நாங்கள் போர்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, இங்கேருந்தே நம்ம ரசிச்சிக்கலாம். அந்த படிக்கட்டை சூப்பராக இருக்குது. எல்லாம் இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக. குட்டீஸ், ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து மேலேயே இருக்குது. ஆனால் மேலே போகிறதுக்கு அலோடு இல்லை, கீழே மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்களாம். மேலே வந்து ஃபுல்லாக ரூம்ஸு அந்த மாதிரி அந்த ஹோட்டல் மாதிரி ஆகிட்டாங்க இந்த பேலஸை. ஸோ அவங்க ப்ரைவசிக்காக மேலே யார் டூரிஸ்ட் பீப்புள் அலோவ் பண்ணுறதில்ல. அதுக்கே இங்கே 100 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க ஒருத்தருக்கு. வெளியே கீழே வந்து மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கு. அழகாக இருக்குது. 100 ரூபா ஒருத்தன் தான் தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய பேலஸு, அங்கேயே அதுவும் இதுவும் ஒரே ரேட்னா அதான் கொஞ்சம் ரொம்ப அழகாக இருக்குது.
கதவுலாம் சூப்பராக இந்த பாண்டிச்சேரி எஃபெக்ட் இங்கே வருது. அந்த போர்ச்சுகீஸோட ஆர்கிடெக்ட் அந்த கலரிங் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலர் சொல்லுவாங்க இல்லையா. அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு டபுள் பெட்ரூமே வியந்து பார்க்குறோம் சென்னையில். இதெல்லாம் ஒரு ஊரே வாழலாம். ஒரு குடும்பம் வாழுமா மிஞ்சி போனால் இந்த ராஜ குடும்பம் லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கே ஒரு பார் இருக்குது. உள்ளே போய் ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். உள்ளே யாருமே இல்லை. இது ஒரு ஷோ கேஸ் மாதிரி தான் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணுற பாரான்னு தெரியல, ஏன்னா மக்கள் யாருமே இல்லை. மேபி ஈவினிங் டைம் நைட் டைம் திறக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் பழைய ஃபர்னிச்சர்ஸாக இருக்கும். இப்போ ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க. ஷூட் பண்ணலாமா? பண்ணலாமா? அதான் இங்கே வாழ்ந்த ராஜாவோட ஃபோட்டோன்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கும். இது ஒரு ஸ்னூகர்ஸ் டேபிள். ஆனால் எல்லாமே மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா வர டூரிஸ்ட்லாம் வந்து கையை வச்சு அழுக்கு பண்ணுவாங்க, மேபி டேமேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பியானோ மாதிரி இருக்குது, அதையும் மூடி வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு அமைதியாக ஒரு பார் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான இது. இப்போ தான் இதை பாரை ஆக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாருங்கள், இந்த பியானோ கிளாசிக்காக இருக்குல்ல. ஓப்பனாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் காமிக்கிறதுக்கு. இந்த பார் டெண்டர்ஸ்லாம் நிற்பாங்க இல்லையா, அந்த ஜோனு இது. இதுவும் ஒரு பியானோ தான் நினைக்கிறேன். ஃபுல்லாக லிக்கர்ஸ்லாம் காட்டக்கூடாதோ, ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேபி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டைமிங்ஸ் இருக்கலாம், டவுட்டாக இருக்குது. சரி, அவ்வளோதான். இங்கே இப்போ அப்படியே வெளியில் போனால் அந்த வராண்டாஸ் தான். இங்கே கொஞ்சம் நீட்டாக இருக்குது. அங்கேனடா இருக்குது, இருட்டாக இருக்குது. படிக்கட்டு மேலே போகிறதுக்கு படிக்கட்டு அந்த சைடு தான் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த சைடும் மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மச்சி இது மேலே போவேண்ணா இதை சொல்ல போகிறானுங்க. பழைய காலத்து படிக்கட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இங்கே ஒரு ஹால் இருக்குது, பேன்க்வெட் ஹால். சூப்பராக இருக்குல்ல. இதான் அந்த பேன்க்வெட் ஹால். இங்கே வந்து இப்போ வந்து இந்த பார்ட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு, பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் அலோவ் பண்ணுறாங்களாம். அது புக் பண்ணுவான். மேலே பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த இடம் ஃபுல் வெளிச்சம் வர ஒரே காரணம் இதுதான், இந்த வென்டிலேஷன் மாதிரி. இந்த பால்கனிஸ்லாம் மேலே தங்கியிருக்குங்க மட்டும்தான் அலோவுடு. நமக்கு அலோவ் கிடையாது மேலே போய் பார்க்குறதுக்கு. மேலே ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நினைக்கிறேன் நம்ம அந்த பெரிய பேலஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த தர்பார் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு இல்லையா, அந்த மந்திரிகள்லாம் ஒன்று கூடுறதுக்கு. மேபி இது பேலஸாக யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு இடமா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு இந்த வேராண்டா அவ்வளோதான். பார் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட் சைடுக்கு பாருங்கள், என் ஃப்ரெண்டு புள்ளக்குட்டிக்காரன் ஆகிட்டான். எதிரில் வர்றது தான் ராஜ்குமாரோட அப்பா பொண்ணு. ஹாய். ஸோ நம்ம அந்த பக்கம் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்கான், அதையும் போய் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த சைடு இந்த பாட்டிக்கு ஹால் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு லாபி இங்கேயும் இருக்குது. இதை வந்து இவங்க ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது. நம்ம கண்ணில் ஒரு மாடர்ன் ஆர்ட் ஒன்று போட்டிருக்கு. இந்த மாடர்ன் ஆர்ட்டே புரிஞ்சிக்கிறது கஷ்டம்னாங்க. நமக்கு இதுக்கு ரொம்ப தூரம். நான் பார்க்க அழகாக தான் இருக்குது மாடர்ன் ஆர்ட். என்ன இது லிஃப்ட்டு பாருங்கள், அந்த காலத்து லிஃப்ட்டு. பழைய காலத்து லிஃப்ட் எப்படி வரும், டைட்டானிக் படத்தில் வர மாதிரி லிஃப்டால் உட்காந்துனே போனோம் உங்களுக்கு. ஆமாடா, ஸ்டில் ஒர்க்கிங் தான்டா இது. சூப்பராக ஒர்க் பண்ண தான் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன் தான், செம்மையாக இருக்குல்ல. என் நண்பன் அப்படியே வளைஞ்சு எல்லோரும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கான். அவன் அபார திறமை நீங்களே பாருங்கள். ஃபோட்டோ செக்ஷன் சும்மா நடந்துனே இது. எங்கள் டீம் பிசி ஸ்ரீராம் இவர் தான். இவர் மாதிரி ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்க முடியாது எங்கள் டீமில். வளைச்சி எடுப்பார். அவர் தான் மிஸ்டர் நவீன். ஸ்விம்மிங் ஃபூல்லாம் இருக்குங்க. இதுதான் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் போகிற வழி. ரிசப்ஷன். இங்கே நிறைய கடையும் கூட இருக்குது, கிளாத்திங் ஸ்டோர்ஸ் இருக்குது. எங்கடா இருக்குது ஸ்விம்மிங் ஃபூலு? டேய் எங்கடா போய் ரூமில் போய் தேரு. ரூம்குள்ள ஸ்விம்மிங் ஃபூல் வச்சுருப்பாங்க. ஏண்டா லூஸு, இந்த சைடு பாடுறா.
இது வந்து பேக் சைடு ஒரு பெரிய கார்டன் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் கிட்ட போய் காட்டுறேன். ஒண்டர்ஃபுல் பிளேஸுங்க. ஒரு சிட் அவுட் ஈவினிங் டைமில் ஃபேமிலியாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த மரம்லாம் பாருங்கள், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் லுக் கொடுக்குது. அங்கே இருக்குது ஸ்விம்மிங். புகழே போய் ஊந்துடாதடா, டே இருறா. செம்மையாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கே ஆசையாக இருக்குங்க குளிக்கிறத பார்க்கறதுக்கு. அப்படியே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாரு. இதான் அந்த ரூம்ஸு. தங்குறவங்களாம் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க. எவ்வளோ ரேட்டுன்னு நான் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க இந்த இடம், மிக மிக அழகாக இருக்குது. இந்த பேலஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இதான்னு சொல்லலாம். இது ஆக்சுவலாக வந்து இது பேலஸோட பேக் சைடு, பின்பக்கம். இந்த மேலே அந்த டூம் காட்டுறேன் பாருங்கள். டூம் வந்து அந்த சைடு ஃபேஸிங்கு, அது என்ட்ரன்ஸு. இது பின்பக்கம். சூப்பராக இருக்குது இந்த இடம். மைசூர் பேலஸ், இந்த மெயின் பிளஸ் செம்ம ஒரு மாதிரி வெண்டேஜ் கிளாசிக்கு அந்த காலம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. இது வந்து ஒரு ஹை எண்ட் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்குது. சேம் இந்த உள்ளே போய் அந்த வெண்டேஜ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேலஸ் ஒரு ஃபீலும் கொடுக்குது. 5000 ருபீஸ் தான் ஒரு நாளைக்கு. அந்த 5000 அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்விம்மிங் பூல் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். எங்களை மாதிரி விசிட்டர்ஸ்னால் நாட் அலவுட். வெறும் கேமரா மட்டும், வீடியோ மட்டும் எடுத்துக்கிறோம். அங்கே ஒரு ஃபவுண்டன் போய்ட்டு, இதுதான் அந்த ஃபவுண்டன். இதுதான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். சூப்பராக இருக்குல்ல, அப்படியே பாருங்கள். இங்கே தங்குறவங்க இதான் ரூம்ஸு. மேலே 2nd and 3rd ஃப்ளோரு. இங்கே தங்குறவங்க மட்டும்தான் இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சசபிள். அவங்க மட்டும்தான் இங்கே குளிக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு குளிக்க விட்டாங்கன்னா 4 பேராக குளிச்சுன்னுக்கலாம். 5000 ரூபாய் கொடுத்தாங்கம்மாமே. 5000 இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு நம்ம கட்ட முடியுமா சொல்லுங்கள்? நான் ரூம்ஸும் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். சுற்றிட்டு உள்ளே வந்துட்டோம். இங்கே அழகழகான ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. வெள்ளைக்காரங்க ஃபாரினர்ஸ் ஃபோட்டோஸ். இது காம்ப்ளிமெண்ட்டா? என்ன காம்ப்ளிமெண்ட்ரா? நான் வரேன். ஒரு காம்ப்ளிமெண்ட் என்னன்னா, ஒரு டீயா 4 பிஸ்கெட்டா. அந்த டீ 4 பிஸ்கெட் கொடுக்க தான் இங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்களும் உட்காந்து குடிக்க காம்ப்ளிமெண்ட் தான் வெயிட் பண்ணியிருக்கோம். டீ, காஃபி அண்ட் பிஸ்கெட். ஒரு டீ பிஸ்கெட்டு எங்களை எவ்வளோ நேரம் காக்க வைக்கலாம் பார்த்தீங்களா? எல்லோரும் கோவத்தில் இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். எதுக்கு இப்போ நான் இந்த காலி டீ டம்ளரை காட்டுறேன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்க. அது காரணத்தை நான் சொல்கிறேன். காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு காஃபி கொடுத்தாங்க. அடித்த வெயில், அடித்த மயக்கம். அந்த காஃபியை மட்டும் காட்ட முடியல. சாப்பிட்டு முடிச்சிட்டோம். காஃபி, பிஸ்கெட்டு. இவங்க வேறு ஷாப்பிங் போகணுன்றாங்க இங்கேருந்து. இதுக்கப்புறம் என்ன பிளான்னு வேறு இடத்துக்கு போகுமான்னு தெரில. ஆக்சுவலாக இந்த விளாக் இங்கே முடியலாம். இந்த பேலஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே காமிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. எல்லாமே உங்களை காமிச்சிட்டேன். கடைசியாக அந்த காம்ப்ளிமெண்ட்டு காஃபி, பிஸ்கெட் சாப்பிட்டு இப்போ வெளியில் வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து அடுத்தது ஷாப்பிங்கா இல்லை போட்டிங்கான்னு ஃபேமிலி இஸ் கோயிங் டு டிசைட். அவங்க டிசைட் பண்ணோன்னு தான் கன்ஃபார்ம் ஆகும். இந்த அரண்மனையோட இந்த பேலஸோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விளாக் நான் இங்கிருந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த இடத்துக்கு போனால் அங்கே தனியாக ஒரு விளாக் பண்ணுறேன். அப்படி இல்லை ஷாப்பிங் போனால் அங்கே என்னன்னு தெரில. அங்கே போய் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். மைசூர் வந்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிறான், இங்கே சில இடத்துல சீப்பாக இருக்கும். மைசூர் வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் வாங்கிட்டு போவீங்கள்ல, அதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் ஒரு இடம். ஸோ அங்கே போய் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தரேன். அது தனியாக விளக்க பண்ணட்டுமா? ஆமாம், இது ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இதை இன்க்ளூட் பண்ண முடியாது. அது நான் தனியாக விளாக். ஸோ இந்த விளாக் நான் இதை முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.